வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். உலக வர்த்தக உடன்படிக்கை குறித்து மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் அமளி. காஷ்மீரில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல். இந்திய முகாம்கள் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 வீரர்கள் காயம். அரசு கேபிள் மூலம் குறைந்த கட்டணத்தில் இணையதள தொடர்பு வசதி. 110வது விதியின் கீழ் முதல்வர் ஜெயலலிதா 6 அறிவிப்புகள். விரிவான செய்திகள். உலக வர்த்தக உடன்படிக்கை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் ராஜ்யசபாவில் கடும் அமளியில் ஈடுபட்டனர். டெல்லியில் நடந்த பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலக வர்த்தக உடன்படிக்கை தொடர்பாக பாலி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு ஏழைகளின் நலனை பலி கொடுத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். அண்மையில் ஜெனீவாவில் நடந்த உலக வர்த்தக அமைப்பு பேச்சின் போது இந்திய ஏழைகளுக்கான உணவு பாதுகாப்பை தன் தலைமையிலான அரசு உறுதிப்படுத்தியதாகவும் மோடி கூறினார். திங்களன்று ராஜ்யசபா கூடியதும் மோடியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். பாலி தீவில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது உணவு பாதுகாப்பு தொடர்பாக இந்தியா உறுதியான நிலையை எடுத்ததாக காங்கிரஸ் உறுப்பினரும் முன்னாள் வர்த்தகத்துறை அமைச்சருமான ஆனந்த் சர்மா கூறினார். பிரதமரின் பேச்சும் சபையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறிய கருத்தும் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாகவும் ஆனந்த் சர்மா குற்றம் சாட்டினார். அதே கருத்தை மார்க்சிஸ்ட் உறுப்பினர் சீதாராம் யெச்சூரியும் முன்வைத்தார். எனவே கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு மத்திய அரசின் முரண்பட்ட நிலைப்பாடு குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோஷங்களை முழங்கினர். இதனால் ஏற்பட்ட அமளியால் கேள்வி நேரத்தின் போது 2 முறை சபை ஒத்திவைக்கப்பட்டது. காங்கிரசாரின் கோரிக்கையை நிராகரித்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பிரதமர் மற்றும் நிர்மலா சீதாராமனின் கருத்தில் எந்த முரண்பாடும் இல்லை என்று கூறினார். The cause for this agitation. Immediately after Bali, we who were then in opposition had categorically taken a position that Bali was an imperfect agreement. And I can tell you, when on 13th December 2013, the Bali Accord was entered into, in the next 2 days, my party and I had taken a public position with regard to the imperfection. We stand by it, and if at some stage they want to discuss those imperfections, we are open for that. Now, merely because we have a different assessment of what they did at Bali doesn't mean that the question hour should be disrupted. பகல் 12 மணிக்கு சபை கூடிய போதும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இதே பிரச்சனையை குழப்பியதால் மீண்டும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. சச்சின் டெண்டுல்கருக்கு பட்ஜெட் தொடர் முழுக்க விடுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ராஜ்யசபாவில் தெரிவிக்கப்பட்டது. கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் 2012ஆம் ஆண்டு ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்டார். இதுவரை 3 நாட்கள் மட்டுமே சபைக்கு டெண்டுல்கர் வந்துள்ளார். இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து ஒரு நாள் கூட சபைக்கு வராத டெண்டுல்கர் எந்த விவாதத்திலும் இதுவரையில் பங்கெடுத்ததில்லை. ராஜ்யசபா நடவடிக்கைகளில் பங்கெடுக்காத டெண்டுல்கரை பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என சமாஜ்வாடி, சிவசேனா மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் பட்ஜெட் தொடர் துவங்கிய ஜூலை 7 முதல் தொடர் முடியும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரையில் விடுப்பு வழங்க வேண்டும் என டெண்டுல்கர் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு விடுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ராஜ்யசபாவில் சபை துணைத் தலைவர் PJ குரியன் திங்களன்று தெரிவித்தார். In the leave letter he has clearly mentioned that due to his professional and personal commitment and certain family exigencies, nothing more is required, and it is not for the chair or for any member to inquire into where and how and why somebody is absent, where he is when he is absent. It is not for us. So I am leaving it to the I have put the question before the House. I hope the House agree for giving him leave. I hope the House agree. Yes. Permission to remain absent is granted. சகோதரரின் இதய அறுவை சிகிச்சை மற்றும் குடும்ப விஷயங்கள் காரணமாக கூட்டத்தொடரில் பங்கெடுக்க முடியவில்லை என்றும் சபையை அவமதிக்கும் நோக்கம் தனக்கில்லை என்றும் டெண்டுல்கர் அளித்த விளக்கத்தையும் துணைத் தலைவர் குரியன் சபையில் தெரிவித்தார். ஜம்மு மாவட்டத்தில் உள்ள 10 இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் 2 இந்திய வீரர்கள் பலத்த காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஜம்மு மாவட்டத்தில் அர்னியா செக்டாரில் அமைந்துள்ள சர்வதேச எல்லைக் கோட்டில் இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் ஞாயிறன்று இரவு திடீர் தாக்குதல் துவங்கினர். அதேபோல RS புரா செக்டாரில் உள்ள இந்திய முகாம்களையும் தாக்கினர்.
அடுத்தடுத்துள்ள 10 முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தினர். திங்களன்று காலை 6 மணி வரையில் இருதரப்புக்கும் கடும் சண்டை நீடித்தது. சிறிய ரக பீரங்கி குண்டுகளை வீசியும் எந்திர துப்பாக்கிகளால் சுட்டும் இரு ராணுவத்தினரும் சண்டையிட்டுக் கொண்டனர். இதில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை தரப்பில் தலைமை காவலர் சுனில்குமார், கான்ஸ்டபிள் பிஷ்னோஷ் ஆகியோர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஞாயிறன்று பூஞ்ச் மாவட்டம் மேந்தார் செக்டாரில் உள்ள எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய நிலைகள் மீதும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாயன்று காஷ்மீரில் உள்ள கார்கில், லே ஆகிய மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மின்சார திட்டங்களை துவங்கி வைப்பதோடு லே மாவட்டத்தில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடவும் திட்டமிட்டுள்ளார். இந்த சூழலில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதால் எல்லையில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. அரசு கேபிள் டிவியில் அகண்ட வரிசை இணையதள சேவை வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அரசு கேபிள் டிவியில் இணையதளம் உள்ளிட்ட அதிவேக அகண்ட அலைவரிசை சேவைகள் குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படும் என்று தமிழக சட்டசபையில் 110 விதியின் கீழ் முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று அறிவித்தார். அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் வாயிலாக மாநிலம் முழுவதும் அதிவேக அகண்ட அலைவரிசை சேவைகள், அதாவது பிராட்பேண்ட் சர்வீசஸ் மற்றும் இதர இணையதள சேவைகள், அதாவது இன்டர்நெட் சர்வீசஸ் ஆகியவற்றையும் குறைந்த கட்டணத்தில் அரசு கேபிள் டிவி இனி வழங்கும். அகண்ட அலைவரிசை உரிமங்கள் பெற்றுள்ளவர்களுடன் இணைந்து வழங்கப்படும். தமிழகத்தின் சூழல் பாதுகாப்பு, உயிர்ப்பன்மை பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய 110 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை திட்டங்களையும் முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் அறிவித்தார். தமிழ்நாட்டின் சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சியினை உறுதி செய்யவும், தமிழ்நாட்டை பசுமை மாநிலமாக்கவும் நடப்பாண்டில் உயிர்ப்பன்மை பாதுகாப்பு, அடிப்படை இயற்கை வளங்களை பெருக்க தனியார் நிலங்களில் மரங்கள் வளர்த்தல் மற்றும் ஆளுமை திறன் மேம்படுத்துதல் போன்ற முக்கிய செயல்பாடுகளை உள்ளடக்கிய திட்டப்பணிகள் 110 கோடியே 7 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் சாயப்பட்டறைகளுக்கு தீர்வு காணும் வகையில் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டச் செயல்பாட்டையும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். தமிழகத்தில் நடப்பாண்டில் வருவாய்த்துறையில் 15 புதிய வட்டங்கள் 45 கோடி ரூபாயில் உருவாக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். திங்களன்று சட்டசபையில் 110 விதியின் கீழ் 6 அறிவிப்புகளை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்த வானிலை மைய இயக்குநர் ரமணன், அரபிக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலையால் கர்நாடக, கேரள கடலோர பகுதியில் மழை பெய்து வருவதாகவும், மழை மறைவு பகுதியாக இருக்கும் தமிழகத்தில் வரும் 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். அரபிக்கடலில் நிலவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக கடலோர கர்நாடகா மற்றும் கேரளாவில் பெரும்பாலான இடங்களில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. மழை மறைவு பகுதியான தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்திலே ஓரிரு இடங்களில் வெப்பசலனத்தின் காரணமாக மழை வந்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வெப்பசலனத்தின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் காவேரிப்பாக்கம், உத்திரமேரூர், திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழையும், திண்டிவனம், காஞ்சிபுரம், தேவாலா ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. காங்கிரஸ் பெண் தலைவர் குமாரி செல்ஜாவின் டெல்லி வீட்டில் ஆண் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவருமான குமாரி செல்ஜா டெல்லி சுனேரி பார்க் பகுதியில் வசித்து வருகிறார். அவரது பங்களா வளாகத்தில் பணியாளர்களுக்கென ஒதுக்கப்பட்ட வீட்டில் 42 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரின் சடலம் கிடந்தது. அதையடுத்து காலை 8 மணிக்கு குமாரி செல்ஜா வீட்டிலிருந்து ரோந்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து டெல்லி இணை போலீஸ் கமிஷனர் முகேஷ்குமார் மீனா கூறுகையில், இறந்து கிடந்த நபர் சஞ்சய் என்றும் குமாரி செல்ஜாவின் வீட்டில் வேலை பார்க்கும் பெண்ணின் கணவர் என்றும் தெரிவித்தார். I can only reveal these details only after investigation. Only one can say the dead body of Mr. Sanjay was found on the path between lawn and this house, on the path only. So this dead body, I can say that this is not a natural death, it is an unnatural death.
and we are investigating from all angles. I can only say that we are conducting inquiries for all persons who are working here, and after inquiry and after thorough inquiry investigation. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வறுமை ஒழிப்புத்துறை, சுற்றுலாத்துறை, சமூக நீதித்துறை உள்ளிட்ட துறைகளின் அமைச்சராக பதவி வகித்துள்ள குமாரி செல்ஜா திருமணமாகாதவர். பாரதிய ஜனதாவின் வெற்றிக்கு அதன் தலைவர்கள் காரணமல்ல என்றும் மக்கள் மாற்றத்தை விரும்பியதாலேயே இந்த வெற்றி கிடைத்ததாகவும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் கூறியுள்ளார். புவனேஸ்வரியில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத், பாரதிய ஜனதாவின் வெற்றிக்கு அதன் தலைவர்கள் காரணம் அல்ல என்றும் மக்கள் மாற்றத்தை விரும்பியதாலேயே பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது என்றும் கூறினார். लोग नहीं चाहते तो वही लोग, वही पार्टियां आगे नहीं आ सकती. लोग उसका श्रेय किसी किसी को देते हैं, व्यक्ति को देते हैं, दल को देते हैं, संगठनों को देते हैं, लेकिन वास्तविक श्रेय के अधिकारी कौन है? अपने समाज के सब सामान्य लोग. उनके मन में था, उन्होंने किया. वो सब संगठन पहले भी थे, वो सब व्यक्ति भी पहले थे, वो दल भी पहले थे. अब तक नहीं हुआ. अब क्यों हुआ? अब लोगों के मन में आया इसलिए. சனிக்கிழமை டெல்லியில் நடந்த பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, பாரதிய ஜனதாவின் அமோக வெற்றிக்காக ராஜ்நாத் சிங் மற்றும் அமித் ஷாவுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிலையில் மோகன் பாகவத் தெரிவித்துள்ள கருத்து பாரதிய ஜனதாவுக்கும் அதன் தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்க்கும் இடையிலான கருத்து மோதலை வெளிப்படுத்துவதாக காங்கிரஸ் தலைவர் மனிஷ் திவாரி கூறியுள்ளார். பாளையங்கோட்டை அருகே சுற்றுலா வேன் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். பாளையங்கோட்டை தெற்கு பஜாரைச் சேர்ந்த குமார் மற்றும் அவரது உறவினர்கள் 6 பேர் திருச்செந்தூருக்கு சென்றுவிட்டு காரில் ஊர் திரும்பினர். பாளையங்கோட்டை திருச்செந்தூர் சாலையில் விஎம் சத்திரம் அருகே கார் வந்து கொண்டிருந்த போது உடன்குடி நோக்கி சென்ற சுற்றுலா வேன் மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் அப்பளமாக நொறுங்கியது. காரில் இருந்த குமார், வெங்கடேஸ்வரன், ராமகிருஷ்ணன் மற்றும் லட்சுமி ஆகிய 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வேனில் பயணம் செய்த பகீர் மைதீன், இர்பான் உட்பட 5 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து சம்பவம் குறித்து ஐகிரவுண்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம் நடத்தினர். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களை தனியார் மயமாக்கும் அரசின் முயற்சியை கைவிட வேண்டும், 50,000 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் சத்துணவு ஊழியர்கள் திங்களன்று சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு 11ஆம் தேதி ஒரு மறியல் போராட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சத்துணவு அங்கன்வாடி பகுதியில் காலி பணியிடங்கள் உள்ளன. அந்த காலியாக உள்ள இடங்களில் குறிப்பாக அங்கன்வாடி மையங்களில் மினி மையங்களில் பணியாற்றக்கூடிய மினி மைய ஊழியர்களுக்கு மிக குறைந்த சம்பளமும் உதவியாளர் இல்லாத நிலையும் இருக்கிறது. ஆகவே காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக அவர்கள் 5-6 வருடங்களாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு முதலிடம் அளித்து அவர்களை பதவி உயர்வு அளித்து பொது மையங்களில் பணியிடம் மாறுதல் செய்ய வேண்டும், அவர்களுக்கு உரிய சம்பளத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை கலெக்டர் அலுவலகம் முன் சத்துணவு ஊழியர்கள் சங்க மாவட்ட தலைவர் நூர்ஜஹான் தலைமையில் ஏராளமானோர் மறியல் போராட்டத்தில் பங்கேற்று கண்டன கோஷம் எழுப்பினர். இதேபோன்று திருச்சி மற்றும் மாவட்ட தலைநகர்களில் மறியல் செய்த அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு தலைமைச் செயலகத்தில் பரிசுத் தொகைகளை முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் நடந்த 20வது காமன்வெல்த் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார், ஜோஸ்னா சின்னப்பா, தீபிகா பல்லிகல் தங்கம் வென்றனர். இந்திய அணி வீரர்கள் அச்சந்தா ஷரத் கமல், அந்தோனி அமல்ராஜ், ரூபிந்தர் சிங் பால், ஸ்ரீஜேஸ் ஆகியோர் வெள்ளி வென்றனர். தங்கம் வென்றோருக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெள்ளி வென்றோருக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். திங்களன்று தலைமைச் செயலகத்தில் 7 வீரர் வீராங்கனைகள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்தனர். அப்போது அவர்களுக்கு பரிசுத் தொகைக்கான காசோலைகளை வழங்கிய முதல்வர் ஜெயலலிதா வீரர்கள் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்தினார். பரிசு பெற்றது மேலும் வெற்றி பெற ஊக்குவிப்பதாக வீரர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுந்தரராஜ், முதன்மை செயலாளர் முகமது நசிமுதீன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலை திங்களன்று சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்திருந்தது.
ஒரு சவரன் தங்கம் 21,576 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,697 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் 46 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,745 ரூபாயாக இருந்தது. விழுப்புரம் மாவட்டம் மலையடிவார கிராமத்தில் புகுந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக வனத்துறையினர் 8 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செங்காட்டு மலையை சுற்றி சாத்தனந்தல், சோழங்குணம், கெங்கவரம், பென்னகர் ஆகிய மலை கிராமங்கள் உள்ளன. இந்த கிராம பகுதியில் 3 மாதங்களுக்கு முன்பு புகுந்த சிறுத்தை இரவு நேரத்தில் குடியிருப்புகளில் புகுந்து அங்கிருக்கும் கால்நடைகளை அடித்து கொன்று வருகிறது. மலை கிராமங்களுக்கு சென்று ஆய்வு செய்த வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்தனர். மாலை 6 மணிக்கு மேல் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர். சிறுத்தை புலி தாக்கி உயிரிழந்த கால்நடைகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிறுத்தை புலி 3 புலி தாய் புலியோட வந்துருச்சுங்க. இதை பாரஸ்ட் தெரிவிச்சோம். 20 நாளைக்கு முன்ன ஒரு 10 ஆட்டுக்கு மேல அடிச்சு சாப்பிட்டு இருப்பாடு. இப்ப 4 நாளைக்கு முன்ன ஒரு மாட்டை அடிச்சிருச்சு. பொம்பளைங்க மழை வாரம் விவசாயத்துக்கு போகும்போது பயப்படுறாங்க. இதை கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சும் நடவடிக்கை எடுக்கல. சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கணித்துள்ள சாத்தனந்தல், இல்லோடு, சோழங்குணம் கிராமங்களில் 8 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை வனத்துறையினர் பொருத்தினர். சிறுத்தையை பிடிக்க வனப்பகுதியில் கூண்டு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. மலை கிராம பகுதியில் 3 குழுக்களாக வனத்துறையினர் 20 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.